சபரிமலை செல்லவிருக்கும் பக்தர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. சபரிமலையில நீங்க நினைச்சு கூட பாத்திர முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு. அதாவது சன்னிதானத்துக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே இந்த கூட்ட நெரிசல் ஆரம்பிச்சிருங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 10 அடி நகர்றதே மிகப்பெரிய விஷயமா இருக்குங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சமாக 12 மணி நேரம் நின்றா மட்டும்தான் தரிசனம் பார்க்க முடியுது. அதிகபட்சம் 2 நாட்கள் கூட ஆகலாம். எந்த வருடமும் இல்லாம திடீர் கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்துச்சுங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாரும் பேசின ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது தேவஸ்தானத்துக்கும் கேரளா அரசாங்கத்துக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் எந்த காவல்துறையும் தன்னோட வேலையை செய்யவே இல்லைங்க. தயவு செஞ்சு எல்லா மீடியாவும் கவர் பண்ணுங்க. சபரிமலையில என்ன நடக்குது, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம மக்கள் அங்க எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது இந்த கூட்டத்துல மூச்சு திணறி இறந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி யாராவது இறந்தாலும் கூட காவல்துறை கண்டிப்பா கண்டுக்க போறதும் இல்ல. இதுக்காக நீங்க சபரிமலை போங்க போகாதீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வரலங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நிக்க போறீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போனா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா சபரிமலை அந்த நிலைமையில தாங்க இருக்கு. அந்த கூட்டத்துல குடிக்க தண்ணி கூட கிடைக்காதுங்க. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க காவல்துறையிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரே பதில், உன்னை யாரு வர சொன்னா அப்படின்னு முடிச்சிட்டு போயிடுறாங்க. 48 நாள் கடுமையா விரதம் இருந்துட்டு சபரிமலையில எங்களுக்கு கிடைச்சது ஐயனின் அருள் எல்லாம் கிடையாதுங்க, அதிகாரிகளுடைய அடி மட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சபரிமலை போக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சில மனிதர்கள் செய்யும் தவறு கடவுள் மேலேயே